வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரெக்காப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 038. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் தான் வந்து இன்னைக்கான வின்னிங் நம்பர். நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 103 அப்படின்ற நம்பர் தான் வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங். சரிங்களா? ஸோ நம்ம பிசியில் வந்து 03 அப்படின்றத வந்து நம்ம கெஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபியில் வந்து 03 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு. நம்ம வந்து எந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா இந்த 30 வந்து அவன் வந்து கேமில் ஒரு 2 வாட்டி வந்து 30 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 30 பேஸ் பண்ணி அவன் கண்டிப்பாக பிசியிலேருந்து அவன் 03 அப்படின்னு மாற்றி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து 103 அப்படின்ற நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதோட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 01க்கு எப்படி வந்து இவன் 56 அப்படின்ற நம்பரை வந்து அடித்தானோ அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த 65க்கு அவன் 01 அப்படின்ற நம்பர் அடிப்பான் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் உங்களுக்கு 10 அப்படின்ற நம்பர் வந்து ஏபியில் வந்து கொடுத்து 103 அப்படின்னு நம்பர் வந்து நான் கொடுத்துருந்தேன். இந்த 103 அப்படின்னு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லேருந்து அழகாக வந்து இந்த 103 ஏபியில் கொடுத்துட்டு இந்த 3க்கு ஆப்போசிட் அதாவது பவர் நம்பர் வந்து 8 அப்படின்னு சொல்லி இன்றைக்கான ரிசல்ட் கேமை வந்து அழகாக அவன் வந்து முடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்பர் வந்து நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 03 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டாக பாஸ் ஆகிட்டு அந்த ஜி போர்டில் நம்ம கொடுத்த 3 வந்து பவர் நம்பராக திருப்பி 038 அப்படின்ற நம்பர் தான் வந்து இன்றைக்கான வின்னிங்காக வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்பரும் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே டேட்டில் ஒரு 4 மாதமாக வந்து இதே டேட்டில் பாருங்கள் ஒரு நம்பர் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சீபோர்டு 5 அப்படின்னு வச்சு ஒரு பேட்டர்னை வந்து அவன் ஃபாலோ பண்ணிகிட்டே வரான். 785 525 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 865 725. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி போர்டு வந்து பார்த்துனேன். ஏசி போர்டில் வந்து ஏசி போர்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55 ஏசி போர்டில் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 85, போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 75. ஓகேங்களா? ஸோ இந்த 75 அப்படின்ற நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு 2 வாட்டி வந்து ஏசி போர்டில் வந்து வந்திருக்கு. அதாவது 2 மாதம் கேப்பில். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 ஒரு 55. ஸோ ஏசியில் வந்து ஒரு 65 அப்படின்ற நம்பர் வந்து பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஏசி போர்டில் வந்து அவன் 65 ஏன்னா வந்து ஒரு 4 மாதமாகவே இந்த பேட்டர்னை வந்து அவன் ஃபாலோ பண்ணியிருக்கான். ஸோ அதே பேட்டர்னில் அவன் இந்த மாதம் அதாவது நாளைக்கும் வந்து இந்த பேட்டர்ன் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஏன்னா வந்து அவன் ஒரு பேட்டர்ன் அவன் எடுத்து ஆடுறான் அப்படின்னா கரெக்டாக நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கும் வர ரிசல்ட்டும் வந்து கரெக்டாக வந்து அந்த பேட்டர்னில் வந்து வந்துடுது. அதனால தான் வந்து நான் இதை மறுபடியும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது 75 85 வந்துருச்சு, 55 வந்துருச்சு, 85 வந்துருச்சு. அதுக்கு அடுத்து அந்த கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு 65. அதோட இன்னொரு ஒரு விஷயம் பாருங்கள், இந்த 525 வந்து அவன் ஒரு மாதம் கேப் விட்டு அவன் எப்படி அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த 25 வந்து பிசி போர்டில் அப்படியே வச்சுட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டில் இருக்க 2 மட்டும் திருப்பி 725 அப்படின்னு வந்து கேமை வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒருவேளை நாளைக்கும் அதே பேட்டர்னை வந்து அவன் எடுக்கிறான் அப்படின்னா 865 அப்படின்ற நம்பர் வந்து கேப் நடுவில் வந்து இருக்க பாருங்க 865. அதாவது போன மாதம் பிப்ரவரி மாதம் சேம் இதே டேட்டில் வந்த ரிசல்ட்டு. ஸோ அதில் இருக்க வந்து ஏசிஏ அதாவது பிசியை வந்து அவன் ஏசியில் வந்து 65 அப்படின்னு வச்சான் அப்படின்னா இன்னொரு நம்பர் வந்து இங்கே 85. ஓகேங்களா? ஸோ இந்த 85 வந்து நான் ஏன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு நம்பர் வந்து இது வந்து ஏசியில் வந்து இந்த பிசியில் வந்து அவன் ஏசியில் வந்து கொடுக்கறதுக்கு 65 அப்படின்னு நம்பர் வந்து வச்சுக்கோங்க. அப்படி நான் வந்து பி போர்டு என்னவா இருக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. அதாவது இந்த 30 அப்படின்ற பிசியில் வந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா இந்த 30க்கு அவன் எங்கெல்லாம் பி போர்டு வந்து 30னா ஃபஸ்ட்டு பாருங்க ஒரு 37க்கு கீழே வந்து என்ன அடிச்சிருக்கான் அப்படின்னா ஒரு நம்பர் மட்டும் திருப்பி 78 அப்படின்னு நம்பர் வந்து அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்து ஒரு 30 சி போர்டில் வந்து 3 எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30, இந்த 30க்கு 07. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30, இங்கே பாருங்கள் ஒரு 30 30க்கு ஒரே இங்கே பாருங்கள் 730 730ல் வந்து ஒரு 784.
ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இந்த 730க்கு 784 அப்படின்ற நம்பர் வந்து அவன் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த 30 எங்கெல்லாம் வருதோ, இந்த 30 37க்கு அப்படிலாம் எங்கெல்லாம் வருதோ அவன் ஒரு நம்பரை வந்து திருப்பி அழகாக வந்து 2 ஏபிலையோ இல்லை பிசியில் இருக்கிறதையோ இல்லை ஒரு நம்பரை மட்டும் திருப்பி இன்னொரு நம்பரை வந்து அவன் சேமாக கொடுத்துட்டு வரான். ஸோ அதே மாதிரி அந்த மெத்தடில் இன்னைக்கு ஏபியில் வந்து 03 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 03க்கு இந்த 3 0 ஓகேங்களா, இது 2 நம்பரையும் வந்து திருப்புறான் வந்து அவன் ஸ்வாப் பண்ணி தான் 30 ஸ்வாப் பண்ணி தான் 03 அப்படின்றத அவன் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டான். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட்டான நம்பருக்கு ஒருவேளை நாளைக்கு இது வந்து ஏபியில் வந்து 03 ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த 2 நம்பருமே திருப்பி ஸ்வாப் பண்ணோம் அப்படின்னா, அதாவது 30க்கான டேரக்டர் பவர் நம்பர் தான் வந்து 85. அதாவது இதை நம்ம வந்து பிசியில் வந்து நம்ம இதை வந்து நாளைக்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது ஏபியில் வந்து இது நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 30. ஓகேங்களா. ஸோ 30க்கு டேரக்ட் ஆப்போசிட் தான் வந்து 85. நம்ம ஏற்கனவே வந்து ஏசி போர்டில் வந்து 65 அப்படின்ற நம்பர் வந்து நம்ம கெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஏன்னா நாளைக்கு வந்து 865லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா வந்து இவன் 525க்கு 725 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சிருக்கான். ஸோ அதே மாதிரி இங்கே 865க்கு இங்கே ஏசியில் ஒரு 65 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஒரு 4 மாதமாக வந்து ரிசல்ட் எடுக்கும்போது சேம் இதே மாதிரி தான் வந்து வந்துட்டுருக்கு. அதனால தான் வந்து இந்த கெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த 75 55 85 75 வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 ஒரு பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த 55க்கு ஒரு 65 அப்படின்ற நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு பிசியில் வந்து 85 அப்படின்னு கொடுக்குறேன், ஏசியில் வந்து 65. ஸோ ஃபுல் நம்பராக வந்து 685 அப்படின்ற நம்பர் வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறேன். இல்லை இந்த 8க்கு வந்து பவர் நம்பராக வந்து 35 அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி, 635 அப்படின்ற நம்பரும் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து இந்த நம்பர் வந்து உங்களுக்கு நாளைக்கு கெஸ்ஸிங்கில் கொடுக்குறேன். 85 ஏன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியில் 85 வந்து அவன் அடிச்சிட்டான். அதாவது ஒரு 2 வாட்டி வந்து ஏசியில் 85 அப்படின்ற வந்து இந்த மாதம் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த 805 அப்படின்ற நம்பரும் வந்து வந்திருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து 805, இங்கே பாருங்கள் 845. ஓகேங்களா. ஸோ இதனால் அவன் ஏசியில் வந்து 2 வாட்டி இந்த 85 அடித்ததுனால பிசியில் ஒரு நம்பர் வந்து அவன் 85 அப்படின்னு நம்பர் வந்து அவன் பெண்டிங் வச்சுருக்கான். அதனால் நாளைக்கு ஒரு வேளை என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா பிசியில் 85 அப்படின்னு வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக வந்து 685 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதை ஒரு நல்ல நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நம்பர் அவன் வந்து பெண்டிங் வைக்கிறான் அப்படின்னா அந்த நம்பர் கரெக்டாக அவன் எடுத்து ஆடிடுறான். நம்ம நேற்று கொடுத்த பேட்டர்ன்லேயும் வந்து 103லேருந்து அழகாக வந்து 038 அப்படின்ற நம்பர் தான் வந்து இன்றைக்கான ஒரு வின்னிங் நம்பராக வந்திருக்கு. நம்ம இன்றைக்கி கொடுக்குற கெஸ்ஸிங்கும் வந்து சேம் இதே மாதிரி பேட்டர்ன்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம எடுத்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக இந்த பேட்டர்ன் வச்சு உங்களுக்கு ஒரு வேளை பிசி போர்ட்லேயோ இல்லை ஏசி போர்ட்லேயோ வேறு ஏதாவது நம்பர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருது, இல்லை இந்த மெத்தடை வச்சு உங்களுக்கு ஒரு புது நம்பர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது, இல்லை 85க்கு ஒரு 35 அப்படின்ற நம்பர் வந்து நீங்கள் பவர் நம்பர் வச்சும் உங்களுக்கு கேம் நம்பர் என்னை விட பெட்டராக வருது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் வச்சு நீங்கள் கேமில் விளையாடிக்கோங்க. சரிங்களா. ஸோ நான் கொடுக்குற நம்பர் வந்து 685 அப்படின்ற நம்பர் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கெஸ்ஸிங்க்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.